தலைவரே ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. லுக்கு பார்த்தா அடுத்த 10 லட்சம் மட்டும் பிளான் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டேன். ஆனால் நான் தான் இந்த வாட்டி உங்கள் கூட வர முடியாது. பார்ட்டி என்னை பார்த்துட்டா எல்லாமே சொதப்பிடுங்க. எனக்கு ஏற்கனவே இந்த பார்ட்டியை தெரியும். அதெல்லாம் கருத்தை நாங்களே பண்ணிவிடுவோம். நீ ஐடியா மட்டும் சொல்லு. பெரிய பருப்பு மாதிரி ஓவரா சீன் போடாத. ராமநாதபுரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடை செட்டியார் இருக்கு. செட்டியார் ஐயா, அரிதான பொருள் 4 கிலோ இருக்கு. நம்ம முதலீடு பண்ண போகிறதோ 10 லட்சம், கிடைக்க போவதோ 20 கோடிகள். 10 லட்சம் ஆகிட்டீங்களாடா? என்ன செட்டியார் ஐயா யோசனை? ஒண்ணுமில்ல, பண்ணிடுவோம். என் பார்ட்னரை கேட்டுட்டு பாமேட்டர் வாங்கிடுவோம். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் ஐயா. அப்புறம் நம்ம வேணும்னா ஒரு பேர் வச்சிடுவோமா? எம்ஜிஆர்னு வச்சிருவோமா? அண்ணே ரொம்ப பழசா இருக்கு. ரஜினி ரஜினின்னு வச்சிடுவோமா? ரஜினினே வச்சிருவோம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, ரஜினி மேட்டரை முடிச்சுடுவோம். மகிழ்ச்சி செட்டியார் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன பார்ட்னர் இவங்க 2 பேர் தான். ஐயா. இவர் ராமநாதபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர், இவர் எஸ்ஐ. நீங்க சொன்ன ரஜினி மேட்டரை இவர்கிட்ட சொல்லுங்க. அவங்கள பிடிங்கடா. டபுள் டக்கரான். ரஜினியாமல ரஜினி அடிச்சு நொறுக்குங்க சார். இருங்க செட்டியார், அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சுல, பணத்தை எப்படியும் வாங்கிடுவோம். சார் நீங்க ரஜினியை தான் கைது பண்ணிருக்கீங்க. இன்னும் விஜய் சுதந்திரமா சுத்திட்டு திரியறான் சார். எங்கடா அவன்? சொல்றா மச்சான். ஏய் பஸ்ல ஊர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டுங்கடா. நான் வந்து யாரனா ஃபோன் பண்ணடா மாப்ள. பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நீ அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல. ஏய் நல்லா தெரியும் அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல ஏய் எனக்கு தெரியல, நீ ஏமாத்தி போன எம்எல்ஏ பார்ட்டி தானே? டேய் உள்ள வேற தேடிட்டு இருக்கேன். தம்பி இருங்க. ஏய் போடா இல்ல எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏனுங்க பையன் தான் சம்பாதிக்கிறானுங்க, பேசாம வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடணுங்க, அதுதான் கௌரவம். தம்பி உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஏனுங்க தம்பி டிவிகளும் மோகம் வந்திருக்கா? பார்த்த மாதிரி இருக்குது. வண்டியை நிறுத்துறீங்களா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கொடுங்கண்ணா. 10 ரூபா கொடுங்க. டேய் மாப்பிள, நம்மளாம் ஏமாத்திட்டு போனால அந்த எம்எல்ஏ பார்ச்சி அவன் ஒயின் ஷாப் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். உடனே புறப்பட்டு வாங்கடா. எங்க மாப்பிள? தமிழ்ல சொந்தக்காரங்களை தெரிஞ்சு என் மானமே போச்சுடா. விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. மயக்கம் செத்துக்கிட்டு தொலைச்சிருக்கான். வாங்கடா. டேய் அங்க பாருடா, இவ்வளவு நேரம் மயக்கம் வந்த மாதிரி ஏமாத்திருக்கான்டா. நான் சொல்லல பெரிய ஃப்ராடுன்னு. இவனை இப்படியே விடக்கூடாது, காலை உடைச்சு விட்டுறணும். அப்பதான் இன்னொரு ஊருக்கு போய் யாரும் ஏமாத்த மாட்டாங்க. வாங்கடா. ஏய் இனிமே உன்னை திருப்பூர் பக்கம் பார்த்தேன் அடிச்சே கொண்டுருவேன். இங்க வேணாம் மாப்ள, பப்ளிக் பிரச்சனை ஆயிரும். இங்க அடிச்சாதானே பப்ளிக் பிரச்சனை. வண்டி எடுங்கடா. எவ்வளவு தூரம் போறோம்? அவனை நீங்க விடக்கூடாது மாப்ள. உட்காரு. ஹரியானே போயா வெளிய. சொல்ல எங்க போற? பானு படுங்க தம்பி, ஒன்றும் இல்லை, சீக்கிரமாவே சரியாயிடும். பானு, நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல. உன் நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா அங்கே சாகட்டும்னு விட்டுருப்பேன். அன்னைக்கு நீங்க ஏமாத்திட்டு போனப்போ அதிர்ச்சியா தான் இருந்துச்சு.
யோசிச்சு பார்த்தா தப்பு நீங்கள் மட்டுமே பண்ணதில்லைன்னு தோணுச்சு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு உங்கள் அம்மாவை யாராவது காப்பாற்றி இருந்தா பணம் தான் எல்லான்ற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காதில்ல சார். கொஞ்ச நாள் அப்பாவும் இறந்து போனார். அப்புறம் பேப்பரில் உங்கள் நியூஸ் எல்லாம் படித்தேன். இப்படி உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். தினமும் கடவுள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வேண்டுவேன். பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கு பானு. நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க. என்ன சார் சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்க டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறா. சின்ன குழந்தை மாதிரி அடம் வேற. இவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணி நான் வீக் ஆயிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. செப்டம்பர் 5th டெலிவரி ஆகிடும். அதுக்குள்ளே ப்ளீடிங்கோ பெயினோ இருந்ததுன்னா இம்மீடியட்டாக வந்துடுங்க. சரியா? சரிங்க டாக்டர், வரேன் டாக்டர். வாங்க சிஸ்டர். அண்ணா அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் போலாமா? போலானே, உட்காருங்க. உட்காருமா. அடோ 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 தலைவரே, அவனை பார்த்துனேன் தலைவரே. ஏய், எங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு மலைக்காட்டுல வந்து பதுங்கிட்டா உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? அவனை என்னங்க? நீ ஏமா இங்கே வந்த? மேடு பள்ளமா இருக்குல்ல? இல்லைங்க, ஏதோ சத்தம் கேட்டுருச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சீக்கிரமா வந்துருங்க, எல்லாருக்கும் சமைக்கணும்ல, கடைக்கு போகணும். சரிம்மா, போயிடலாம். என்கிட்டயே உன் வேலையை கட்டுற பத்தியா? உன்னை தேடி வந்து போடுவேன்னு சொன்னல. அண்ணே, அன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லைண்ணே. போய் சொன்னேன். உங்கள்கிட்ட தப்பிக்க வழி தெரியல, தப்பிச்சேன். போய் போய் வாடகை போய் ஃபிகரோட வந்து செட்டில் ஆயிட்டு இங்கே ஒன்னே உன் பட்டாடி போட்டு அண்ணே தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்குண்ணே. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே. திலகா நில்றா. உணவு பிரமாதம் சகோதரி. இங்கேயே தங்கி விடலாம் போல இருக்கே. இருங்கண்ணே. உனக்கு பெரிய மனது, சொல்லிவிட்டாய். என் நண்பன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லையே. வானம், நிலா, நட்சத்திரம் இவைகளை எல்லாம் கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? எருமை மாடுகள். என்னங்க? யார் அவங்க எல்லாம்? தெரிஞ்சவங்க. எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் அவங்க கூட போக வேண்டி வரும். என்னம்மா இது? நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க போறீங்களா? உதவி கேட்டு தான் வந்திருக்காங்க. போய் சொல்றீங்க. இந்த நிலைமையில என்ன தனியா விட்டு போக போறீங்களா? திலகா நீ இங்கே இரு. சகோதரிக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும், இருந்து கவனமாக பார்த்துக்கொள். நீ வா. எதுக்கு அவனை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியும்ல? நீ ஏதேனும் சிலுமிஷன் செய்தன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு அலைபேசி மட்டும்தான்.
சரக்குன்னு அறுத்து போட்டுருவான். பார்த்து மதுரை வந்தாச்சு, என்ன பண்ண போற? முதல்ல ஒதுக்கு போகிறோமா ஒரு ஹோட்டலில் ரூமு போடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பானு கேக்குதா? கேக்குதுங்க. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுமா? நீங்க எப்போ வருவீங்க? வந்துடுவேன் பானு, கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏய் போன குடுறா, நீ இனிமேல் எது பண்ணாலும் எங்கள் ஆள் ஒருத்தன் கூட இருக்கணும். உட்காரா கொட்டா, நீ கேட்ட பணம். தானே விடு. அட பாத்துனா இந்தாங்க உங்க ஃபோன். இப்போ சொல்லு, என்ன பண்ண போகிறோம்? ரைஸ் புல்லிங். அப்படின்னா அப்படின்னா இல்லாததை இருக்குன்னு நம்ப வைக்க போகிறோம், அந்த நம்பிக்கையை விதைக்க போகிறோம், அந்த விளைச்சலை பணமாக அறுவடை பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இல்லை, எது கேட்ட? உனக்கு மட்டும் புரிஞ்சுதுன்னா நான் வேற ஐடியா யோசிக்கணும், அதான். ஏய், சரி சரி, அடுத்தது என்ன? சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க, காலைல கோயிலுக்கு போகணும். பூஜை பட்ட தொழில் ஆரம்பிக்க போகிறான். இல்லை கண்ணா, தொழிலே கோவிலில் தான். அண்ணே இவனை நம்பக்கூடாதுண்ணே, உஷாராக இருக்கணும். ஆமாம் ஆமாம், காரியம் முடிஞ்ச உடனே இவனையும் அவளையும் போடுறது தான். என்னண்ணே? ஏய், 100 கோடி ரூபா மேட்ரு, கண்டிப்பாக ஆள் பெரிய ஆளாக தான் இருப்பான். இவனெல்லாம் நம்ப முடியாது. மாட்டி விட்டான்னா நம்மெல்லாம் அடக்கம் தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் போட்டாதான் நமக்கு பாதுகாப்பு. கரெக்ட்ண்ணே, திலகண்ணா உஷாராக இருக்க சொல்லலாம். இதை தானே தேடுறீங்க? இந்தாங்கண்ணா. மூணு பேர் நிற்கிறாங்கல்ல, அங்கே வண்டி நிப்பாட்டு. அண்ணே, கோயிலுக்கு வந்துட்டு ஏன் சாமி கும்பிடா நிற்கிறோம்? வாங்க உள்ளே போவோம். நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா, ஆனால் கோயில் கேமராவில் உன் முகம் மட்டும் பதியாமல் பார்த்துக்க. ஏன்? ஏன்னா அங்கே மேலே தெரியுது பார் கோபுர கலசம், அதைத்தான் இன்னைக்கு ராத்திரி திருட போகிறோம். அதுக்கு தான் அந்த 3 பேர் வந்திருக்காங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஆர்கிட்டம் தமானம் பவதி ஹிதாய புருஷஸ்தேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து விடுங்க. ம், ஃபோட்டோ கொடுப்பா, ஃபோட்டோ எடுக்கணும். இந்தா பத்திரமா வச்சுக்க. அரே இந்தா, நே இதை எடுத்தும் போய் ஊரு தெரியாம நசுக்கி எடை போட்டுரு போ. சரிண்ணே. டேய் டேய் டேய், லூசாடா நீ? எதுக்கு அதை திருடணும்? 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும், எடைக்கு எடை போடவா? மதுரை அருகே 400 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளையடிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிர்ச்சி.
சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். பொருள் ரெடி. இதை ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து அசால்ட்டை வாங்க தயாராக இருக்க ஒரு பார்ட்டியை பிடிக்கணும். எப்படி? இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சு மதுரை பூரா சுற்றி பார்த்துட்டு அங்கே யாருக்கு அதிகமாக போஸ்டர் விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவன் தான் நம்ம பார்ட்டி. மூவேந்தர் கிரானைட் பிஸ்னஸ்மேன், ஆயிரக்கணக்கான கோடி சொத்தான். கடவுள் பக்தி அதிகம். டெய்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார். அப்புறம் ஆஃபீஸ், சாயங்காலம் அஸ்டோரியா ஹோட்டல் பார். இதுதான் டெய்லி அவரோட ப்ரோக்ராம். வேறு யாரும் அங்கே மீட் பண்ண மாட்டார். சமீபமாக கவர்மெண்ட் அவரோட குவாரிகளை மூணுது. அது சம்மந்தமான கேஸுங்க, குடும்ப பிரச்சனைகள்னு நிறைய சிக்கலில் இருக்கார். இப்போ அவர் யாரை ரொம்ப அதிகமாக நம்புறாருங்கிறத கண்டுபிடிக்கணும். மகேஷ், அவரோட நிழல் மூவேந்தரோட சட்டவிரோதமான எல்லா விஷயத்தையும் இவன் மூலமாக தான் பண்ணுவார். அவனோட மீன் பண்ணையில் வச்சு மூவேந்தரோட பல முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் அவனோட இன்னொரு பழனி போலீஸ்காரன் மூவேந்தருக்கு சொந்தம். பேருக்கு தான் போலீஸ், வேலை செய்யறது ஃபுல்லாக மூவேந்தருக்கு. பணத்தாசை பிடிச்சவன். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான். ஜோசிக்கார சந்தான கிருஷ்ணன் பணத்தாசையே இல்லாத நேர்மையானவர். அதனாலே மூவேந்தருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்வார். தினமும் அந்த 3 பேர்கிட்ட எப்படியும் பேசிடுவார். அந்த 3 பேரையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும். எப்படி? ஹாய் பாபு, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஐம் குட். ஹேவ் யூ சீன்? இது வரதன். Hello. இது செந்தில். ஹலோ. நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஆர்பி. பார்ட்டி கிரானைட் பிஸ்னஸ்மேன் அப்படியா? மூவேந்தர். ஓகே. அவரை போய் ரீச் பண்ண ஈஸியான வழி டு மகேஷ். ரியல் எஸ்டேட் இவரோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். ஹலோ மகேஷ். வாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறா? ஆமாம், நான் தான். இந்த இடம் ஓகேயா? இந்த மாதிரி சின்னதாக வேணாம், நல்ல பெருசா. 200 acres சிங்கிள் நடக்கும். சொல்லுங்க பிரதர். ஆர்பியை பார்த்துட்டேன், ரேட் பேசிட்டேன், டெஸ்ட் சர்டிஃபிகேட் பக்கா. ரேட் மட்டும் நான் சொன்னதான், வேணுமான்னு கேட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே பை. சொல்லுங்க மகேஷ், இன்னும் எவ்வளோ தூரம்? இங்கே பக்கம் தான் சார். இதான் சார் நான் சொன்ன இடம். ஃபுல்லாக 250 ஏக்கர். உங்களுக்கு ஓகேயா? ஏரியா இருக்கே மகேஷ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆஃபீஸ் ஃபுல்லாக நம்மளால தான் இருக்காங்க. ஈஸியாக பட்டம் வாங்கிக்கலாம். நோ, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன். நேர்மையாக இருக்கும் பிரதர். ரேட் மட்டும் மறாது பிரதர். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கை மாற்றி விட்டாலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பிஸ்னஸ் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பேசுங்க. ஓகே பாய். இந்த இடம் பூரா ஒரு என்ஆர்ஐ பார்ட்டியோட சார். நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள். 150 ஏக்கரு. இது ஓகேயா? சிட்டிக்கு அவுட்டராக இருக்கே மகேஷ். கொஞ்சம் கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே. இருக்கு சார், பார்க்கலாம். ஆர்பி ரேட் குறையவே குறையாது பிரதர். ஆர்பி கிடைக்கிறதே பெரிய விஷயம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பேசி புரிய வைங்க. பாய் சார். ஆர்பின்றீங்களே, அப்படின்னா என்ன? ஆர்பினா ரைஸ் புல்லிங், ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள். அது மட்டும் ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே மாறிடும். அவனோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அவன் வாழ்க்கை மேலே 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 மேலேன்னு அப்படியே மேலே. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சார். மகேஷ், மதுரைக்கு லேண்ட் வாங்க வந்ததே சைட் பிஸ்னஸ் தான். மெயின் பிஸ்னஸ் ஆர்பி தான். உங்ககிட்ட பார்ட்டி தான் சொல்லுங்கள். 10% கமிஷன் உங்களுக்கு தரேன். மினிஸ்டர் மீட்டிங் தானே, நாளைக்கு வச்சுக்கலாம். அவர் மீட் பண்ணும்போது குவாரி சம்மந்தமான ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும். அப்புறம் ஒரு 50C லிக்விட் கேஷை ரெடி பண்ணி வைங்க.
இந்த புக்கை எப்படியாவது அந்த ஜோசியக்காரன் படிச்சாகணும். அம்மா ஐயா ஐயா பார்த்து எந்திரிங்க. இந்தாங்க உங்க புத்தகம் பார்த்து போங்க. கோகினூர் வைரத்தை விட மதிப்பு வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளை போனது. 1500 வருடம் பழமை வாய்ந்த भैया फाइल जल्दी मूव करना. आपको पैसा भेज दिया ना. 250 से ठीक है. हाँ அண்ணே ஆர்பின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேண்ணே. பயங்கரமாக சொல்கிறாங்க அதை பற்றி. சொல்லுங்க மகேஷ். சார் அண்ணன் ஒரு தடவை சும்மா சந்திச்சு பேசலாமாங்கிறாரு. வர வெள்ளிக்கிழமை அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறீங்களா? ஓகே மகேஷ். ஓகே மூவேந்தர் ஓகே. வெள்ளிக்கிழமை மீட்டிங். மற்ற விஷயம்லாம் உன் கையில் தான் இருக்கு. மகேஸ்வரி போலீஸ்காரனை என்ன பண்ண போகிறோம்? ஆமாம்ல, வாட்ஸ் த பிளான்? ஹலோ சார், வெற்றி சரண். சொல்லுங்க, என்ன விஷயம்? கோவிலில் கலசம் திருடு போச்சுல்ல? ஆமாம். அது என்கிட்ட தான் இருக்கு. வாட்? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரேன். அதுவும் ஒரே பேமெண்ட்டில். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நாளாக ஜூஸ் தான் குடிக்கலாம்னு நினச்சேன் தலைவரை. இப்போ தானே தெரியுது இது மிக்சிங்னு. நீ யாரு எம்மனே வித்துருவிய? இவெல்லாம் அந்த மொழிக்கு. I need a phone.